अस्मिन् परात्मन्ननुपात्मकल्पे त्वमित्तमुक्तापितपद्मयोनिः अनन्तभूमा मम रोगराशिं निरुन्दिवातालय वासविष्णु. 1560 வருஷம் கேரளாவில் மேல்புத்தூருங்கிற கிராமத்தில் பிறந்தவர் நாராயண பட்டத்திரி. ஆரம்பத்தில் இவங்க அப்பாவே படிப்பை சொல்லி கொடுத்தார். அப்புறம் ரிக்வேதத்தை மாதவாச்சாரியாருங்கிற குருக்கிட்டையும் தர்க்க சாஸ்திரத்தை தாமோதராச்சாரியார்கிட்டையும் சேர்த்து படிக்க வச்சார். நாராயண பட்டத்திரி வியாக்கரணம்ங்கிற சமஸ்கிருத இலக்கணத்தை அச்சுத பிஷாரடிங்கிற குரு கிட்ட படித்தார். அந்த குருவுக்கு வாத நோயினால கை கால்களை அசைக்க முடியாது. தினமும் அவர் சீடர்கள் குளிக்க வச்சு அவரை கொண்டு வந்து உட்கார வைப்பாங்க. அந்த நிலையிலேயே அவர் சீடர்களுக்கு பாடம் எடுப்பார். ஒரு நாள் குரு நாராயண பட்டத்திரியை கூப்பிட்டு, உனக்கு நான் சமஸ்கிருதத்தில் எல்லாம் கற்றுக் கொடுத்துட்டேன், இனி நீ உங்கள் வீட்டுக்கு போய் கல்யாணம் பண்ணிட்டு இறைவன் துணையோட வாழ்வாயின்னு வாழ்த்தினார். பட்டத்திரி அவர் காலில் விழுந்து கும்பிட்டு, உங்களுக்கு நான் குருதட்சணையா ஏதாவது தரணும்னு சொன்னார். அதுக்கு குரு, எனக்கு குருதட்சணையா எதுவும் வேண்டாம், குருவுக்கு யாரும் தட்சணை கொடுக்க முடியாது. ஒரு குருவுக்கு சீடன் கொடுக்குற சிறந்த தட்சணை அவன் படித்த பாடத்தை மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கறது தான். நீ தட்சணை கொடுக்க நினச்சா நீ படித்த சமஸ்கிருதத்தை தட்சணை வாங்காமல் எல்லாருக்கும் சொல்லி கொடு, அது போதும்னு சொன்னார். அதுக்கு பட்டத்திரி, நான் நீங்கள் சொல்கிற மாதிரி செய்கிறேன், ஆனாலும் நான் உங்களுக்கு ஏதாவது தட்சணை தர விரும்புகிறேன்னு சொன்னார். அதுக்கு குரு, உன்னால் எனக்கு என்ன தர முடியும்னு சொல்லு, அதை நான் வாங்கிக்கிறேனா இல்லையான்னு நான் சொல்கிறேன்னு சொன்னார். குருவே, உங்கள் வாத நோயை எனக்கு ஆவாகனம் செஞ்சு கொடுங்க, உங்களால் அது முடியும். ஏன்னா நீங்கள் சித்த புருஷர், நீங்கள் உங்கள் கர்ம பலனை அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. அதனால் உங்கள் கையில் தண்ணி எடுத்து ஆவாகனம் செஞ்சு எனக்கு தத்தம் செஞ்சு கொடுத்தா உங்கள் வாத நோய் சரியாயிடும். இதை தான் குருதட்சணையாக நான் உங்களுக்கு தர விரும்புகிறேன்னு சொன்னார். குரு சிரிச்சார். ஒரு குரு சிஷ்யனுக்கு ஆத்ம ஞானத்தையும் கல்வி கேள்விகளையும் சாஸ்திரங்களையும் சகல வித்தைகளையும் கடவுள் பக்தியையும் புராணங்களையும் சொல்லி கொடுக்கணுமே தவிர வியாதியை தரக்கூடாது. சீடன் மகன் மாதிரி எந்த அப்பாவாவது மகனுக்கு வியாதியை தருவாரா? என்னோட கர்ம வினையினால் வந்த இந்த நோய் என்னோடையே போகட்டும், அதை வாங்கிட்டு நீ கஷ்டப்பட வேண்டாம், நீ கேட்ட மாதிரி நான் உனக்கு இந்த வியாதியை கொடுத்தா இந்த உலகம் என்ன சொல்லும், அதனால் நீ இங்கேருந்து கிளம்புன்னு சொன்னார். ஆனால் பட்டத்திரி, அதெல்லாம் இல்லை, நீங்கள் கொடுத்து தான் ஆகணும்னு வற்புறுத்தினார். குரு, நீ என்னை விட சின்ன பையன், நீ கஷ்டப்படுறத நான் பார்த்துட்டு இருக்க முடியாது, இது தர்மம் கிடையாது. உன்ன மாதிரி ஒரு சிஷ்யன் கிடைச்சதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். உன்னோட குரு பக்தியை பார்த்து நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன், நீ கிளம்புன்னு சொன்னார். அதுக்கு பட்டத்திரி, நான் உங்களை விட சின்னவன், அதனால எனக்கு இந்த நோயை தாங்கிக்கிற சக்தி உங்களை விட அதிகமாக இருக்கும். இன்னொன்று, நீங்கள் ரொம்ப ஆச்சாரமாக இருக்கிறதால வைத்தியர்கிட்ட போகிறதில்ல, ஆனால் நான் சிறந்த வைத்தியர்கிட்ட போய் நோயை குணப்படுத்திக்குவேன். ஒரு வாரத்தில் நோய் குணமாகி உங்களை வந்து கும்பிடுவேன், அதுக்கு எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொன்னார். பட்டத்திரியோட பிடிவாதமான வார்த்தைகளை கேட்ட குரு கண்களை மூடி தன்னோட ஆத்ம பலத்தால் வருங்காலத்தை நினச்சி பார்த்தார். சிருஷ்டியோட சூட்சமும் புரிஞ்சுது. இதெல்லாம் இறைவனோட திருவிளையாடல்னு தெரிஞ்சுக்கிட்டார். இவனோட பிடிவாதத்துக்கு காரணம் குருவாயூரப்பன் தான்னு நினைக்கிறப்போ அவர் மணக்கண்ணில் தலையில் மயில் பீலியோடையும் பட்டு பீதாம்பரம் உடுத்திக்கிட்டு புல்லாங்குழலோட புன்முறுவல் புத்தபடி கிருஷ்ணர் வந்தார். தான் கண்ட காட்சியை நினைச்சு குரு மெய்சிலிர்த்து போனார். இது தெய்வ சங்கல்பம், நம்ம தடுத்து நிறுத்த முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்டார். அதனால கையில தண்ணி எடுத்து தன்னோட நோயை தத்தம் செஞ்சு கொடுத்துட்டார். அடுத்த நிமிஷம் குரு எப்படி இருந்தாரோ அப்படி பட்டத்திரியும், பட்டத்திரி எப்படி இருந்தாரோ அப்படி குருவும் மாறிட்டாங்க. உடனே குரு தன்னோட மற்ற சீடர்கள்கிட்ட, இவனை கொண்டு போய் இவன் வீட்டில் விட்டுட்டு வாங்க. குரு எவ்வளவு சொல்லியும் கேட்காம குருவை நிர்பந்தப்படுத்தி அவரோட வியாதியை இவன் வாங்கிட்டான்னு சொல்லி விட்டுட்டு வாங்கன்னு சொன்னார். பட்டத்திரியை ஒரு பல்லக்கில் வச்சு தூக்கிட்டு போய் அவர் வீட்டில் நடந்ததை சொல்லி விட்டுட்டு வந்தாங்க. பட்டத்திரியை பார்த்து அவங்க குடும்பத்தினருக்கு குரு மேலே பயங்கர கோவம். பல பிரபல வைத்தியர்கள்கிட்ட போய் சிகிச்சை எடுத்தோம் பட்டத்திரிக்கு நோய் அதிகமாச்சே தவிர குறையலை. அப்போத்தான் பட்டத்திரி யோசிக்க ஆரம்பித்தார். நான் வைத்தியர்கிட்ட போய் நோயை குணப்படுத்திட்டு ஒரு வாரத்தில் உங்களை வந்து கும்பிடுறேன்னு குருக்கிட்ட கர்வமாக சொன்னதுனால தான் அவர் வியாதி போகலைன்னு நினச்சார். அதே ஊரில் எழுத்தச்சன்னு ஒரு பிரபல ஜோஷியர் இருந்தார். அஷ்டமங்கல பிரசன்னம்னு 8 மங்கள பொருட்களை வச்சுட்டு சோழி உருட்டி அவங்க வந்த நேரத்தையும் வச்சு அவங்க கஷ்டத்தையும் மனசில் நினச்சி அது தீர ஜோஷியம் சொல்லுவார். தன் குடும்பத்தார்கிட்ட அந்த ஜோஷியர்கிட்ட அவரை கூட்டிகிட்டு போக சொன்னார்.
அவங்க வைத்தியத்துக்கு பண்ண செலவே போதும்னு சொன்னாங்க. இதை பார்த்து அவங்க வீட்டு வேலையால் அவர் ஜாதகத்தை எடுத்துட்டு தான் ஜோஷியர்கிட்ட போய் கேட்டுட்டு வர்றதா சொன்னார். பட்டத்திரியும் அவர்கிட்ட ஜாதகத்தை கொடுத்து அனுப்பிச்சார். அந்த வேலையால் ஜோஷியர்கிட்ட போய் அவரை விழுந்து கும்பிட்டு பட்டத்திரி நிலைமையை எடுத்து சொல்லி அவர் ஜாதகத்தை காட்டினார். பட்டத்திரி ஜாதகத்தை பார்த்து ஜோஷியர் பிரமிச்சு போனார். பட்டத்திரி நோய் விலகும், அவரை குருவாயூருக்கு கூட்டிட்டு போ, கிருஷ்ணரே குளிச்ச புனித குலமான நாராயண சரஸ்ல அவர் குளிக்க வை, புது துணிகளை போட்டுவிடு, கொடிமரம் தாண்டி உள்ள நுழையிற இடத்துல பகவானுக்கு வலது பக்கத்துல நமக்கு இடது பக்கத்துல இருக்க திண்ணையில அவரை உட்கார வச்சு மத்ஸ்யம் தொட்டு பாட சொல்லுன்னு சொன்னார். மத்ஸ்யம்னா மீன்னு அர்த்தம். ஜோஷியர் சொன்ன விஷயத்த அப்படியே பட்டத்திரி கிட்ட சொன்னார். மத்ஸ்யம் தொட்டு பாடணுங்கிறதுக்கு அர்த்தம் பெருமாளோட முதல் அவதாரமான மத்ஸ்ய அவதாரத்தில் ஆரம்பிச்சு பாடுறதுன்னு பட்டத்திரி அவருக்கு விளக்கினார். வேற வழி இல்லாம அவரோட குடும்பத்தினர் அவரை குருவாயூருக்கு பல்லக்கில் தூக்கி வச்சு கூட்டிட்டு போனாங்க. நாராயண சரஸ்ல குளிக்க வச்சு புது வேஷ்டியை கட்டி விட்டு அவரை தூக்கிட்டு போய் கருடரை கும்பிட்டாங்க. கொடிமரம் தாண்டி கர்ப்ப கிரகத்துக்குள்ள நுழைஞ்சாங்க. கிருஷ்ணரை தரிசிச்சார். அப்புறம் இறைவனுக்கு வலது பக்கத்துல இருக்கிற திண்ணையில அவரை உட்கார வச்சாங்க. அவரால் கழுத்தை கூட அசைக்க முடியாது. அதனால அந்த இடத்துல இருந்து அவரால் இறைவனை தரிசிக்க முடியல. இறைவனோட அழகான ரூபத்தை பார்க்காம எப்படி அவர் பெருமையை பாட முடியும்? கழுத்துல மட்டுமாவது லேசா அசைவு தரணும்னு கிருஷ்ணர் கிட்ட பிரார்த்திச்சார். அதுக்கு கிருஷ்ணர், நீ வந்த காரியம் என்னைக்கு முடியுதோ அன்னைக்கு தான் உன் வியாதி போகும். நான் ஏன் தலையை சாச்சு உன்னை பார்க்க, நீ நாராயணியத்தை தொடங்குன்னு சொல்லி பாண்டுரங்கன் மாதிரி இடுப்புல கையை வச்சுட்டு தலையை சாச்சு பட்டத்திரியை பார்த்தார். மச்ச அவதாரம் தொடங்கி பாட ஆரம்பிக்கலாம்னு உத்தரவு போட்டார். பட்டத்திரி மச்ச அவதாரத்தில் ஆரம்பிச்சு பெருமாளோட அவதாரங்களை எல்லாம் தொகுத்து நாராயணியம்ங்கிற நூலா பாடினார். வாத நோயினால அவரால் எழுத முடியல. அவர் சொல்ல சொல்ல அவர் தம்பி ஓலைச்சுவடியிலே எழுதினார். அவர் பக்திக்கு கட்டுப்பட்ட குருவாயூரப்பன் அப்பப்போ தன் தலையை அசைச்சு அவர் ஸ்தோத்திரங்களை அங்கீகாரம் செய்வார். பட்டத்திரி பிரகலாத சரித்திரத்தை வர்ணிச்சப்போ மூலஸ்தானத்திலிருந்து சிங்கத்தோட கர்ஜனை கேட்டது. குருவாயூரப்பன் நரசிம்மரா காட்சி கொடுத்தார். தினம் 10 ஸ்லோகங்கள் வீதம் 1034 ஸ்லோகங்களா சமஸ்கிருதத்துல நாராயணியத்தை பாடி முடிச்சார். அதை முடிச்சப்போ குருவாயூரப்பன் அருளால அவரோட வாத நோய் பூரணமா குணமாச்சு. இப்பவும் நாராயண பட்டத்திரி மண்டபத்துல இருந்து பார்த்தா குருவாயூரப்பன் தெரியாது. ஆனா குருவாயூரப்பன் நிக்கிற இடத்துல இருந்து நம்மளை பார்க்க முடியும். நாராயண பட்டத்திரியும் குருவாயூரப்பனும் பேசுற பாவனையில 100 நாள்ல எழுதப்பட்ட இந்த ஸ்ரீமன் நாராயணிய காவியத்தை 1586ஆம் வருஷம் கிருஷ்ணர் பாதங்கள்ல சமர்ப்பிச்சார். இந்த நாராயணியும் ஸ்ரீமத் பாகவதத்தோட சாரம். நாராயண பட்டத்திரி மொத்தம் 40 நூல்களை எழுதியிருக்கார்.